வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஒரு மனவளக்கலை பயிலக்கூடிய அன்பர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், எதற்காக இந்த கலையை நாம கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு அவசியம் தெரிஞ்சிருக்கும், நோக்கம் வேணும். ஏன்னா எல்லாருமே யோகா ஆன்மீகம் சொன்னா ஆர்வமா நிறைய பேரு சேர்ந்துக்கிறாங்க. ஆனா நாள் போக போக பார்த்தோம் சொன்னா அப்படியே படிப்படியா குறைஞ்சு 100 பேர்ல 5 பேர் அளவுக்கு தான் பிரம்ம ஞானத்துக்கு வர்றாங்க. அப்ப மற்றவங்களுடைய கதி என்னாச்சு? 95% தொடர்பை துண்டிச்சுக்கிறாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, முழுமையா அந்த பயிற்சி எதற்குன்னு புரிந்து கொள்ளல, இது அவசியம் என்று ஆழமாகவும் தெரிந்து கொள்ளணும். உலகத்துல ஒரு மனிதன் அமைதியா மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்றால் அவனுடைய மனதை அவன் வளப்படுத்தினால்தான் முடியும். மனவளம் மிக அவசியம். நாம படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற படிப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தொழிற்கல்வி, தொழில் சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்வது, தொழில் சார்ந்த அறிவு. ஆனா மனம் சார்ந்த அறிவை சைக்காலஜின்னு சொல்றோம். அத பொதுவா யாருமே தெரிஞ்சுக்கிட. மனதை பற்றி, நம்முடைய மனம் எப்படி இருக்கு என்பதெல்லாம் பற்றி நன்கு தெரிந்து அது குறைபாடு உடையதாக இருக்கிறது, குற்றம் செய்யக்கூடியதாக இருக்கிறது, அதெல்லாம் தரமாற்ற நிகழ்வின் மூலமா வளப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவசியம் முதல்ல தெரிந்து கொள்ளும். ஏதோ 4 பேர் சொன்னாங்க அப்படின்னா அங்க போய் கத்துக்கிட்டோம்னா இந்த குண்டா இருக்கிறவங்க எல்லாம் எடையை குறைச்சுக்கிடலாம், கோபத்தை போக்கிக்கிடலாம் அப்படின்னு மேலோட்டமா சில தகவல் அறிந்து கொண்டு வேகமா வர்றாங்க. ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம், 40 ஆண்டு காலம் ஆயிரக்கணக்கான அன்பர்களை சந்திச்சிருக்கேன். அந்த வேகம் பிற்பாடு இல்லாம இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை சரியா செயல்படுத்தணும், 100க்கு 100 செயல்படுத்தணும். இறுதியா தன்னை உணரக்கூடிய வகையில அல்லது இறைநிலை உணரக்கூடிய வகையில மனதில பக்குவமும் அறிவுல தெளிவும் அவசியம் வேணும். அதுக்காக தான் இந்த சத்சங்கமே. உழவு முயன்று ஒரு நாள் கூட விடாம சந்திக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதனால எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த 40 ஆண்டு காலத்துல கடந்து வந்த பாதைகள் இன்று இப்போ மனசு எப்படி இருக்கு, அறிவு எப்படி இருக்கு, உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் அசஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த அசஸ்மெண்ட்ல கிடைச்ச ரிசல்ட் குட் ரிசல்ட். அப்ப இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக இதையே கடமையாக கொண்டு வேற எந்த பணியும் இல்லை, ஆன்மீக பணி, அருள் பணி மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க இந்த ஆர்வத்தோட கற்று செயல்படுத்தும். அந்த வகையில சிந்திக்கிற போது நண்பர்களே, இப்ப நாம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது நான் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான்,
வாழ்க்கை தரம் உச்ச நிலையில் இருக்கு. ஏன்னா அது விஞ்ஞான யுகம், கலியுகம் அல்ல, இது விஞ்ஞான யுகம். மனிதனுடைய 6வது அறிவின் எழுச்சியினால அவன் இயற்கையெல்லாம் கண்டு ரசித்து வியந்து ஆழ்ந்து சிந்தித்த போது இயற்கையில ஒளிர்ந்து கொண்டிருக்கிற சில ரகசியங்களை வெளியில கொண்டு வந்தான். அதுல முக்கியமான ஒன்று மின்சாரம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த பிறகு அது தொடர்ச்சியா பலவிதமான விஞ்ஞானத்துல கண்டுபிடிப்புகள் ஏராளம் நிகழ்ந்தது. தற்காலத்துல செல்போன் எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணுது. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இல்லையா, அந்த தொழில்நுட்பங்கள், இந்த விஞ்ஞானத்தை நம்ம பார்க்கணும். இதனால ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உச்சத்துல இருக்கு. ஆனா எந்த மனிதனும் ஒரு நிலைத்த அமைதி அல்லது நீடித்த மகிழ்ச்சி பெற்றிருக்கானா? இல்லை. அப்ப வாழ்க்கை தரம் உயர்ந்தும் அந்த அமைதியை மகிழ்ச்சிங்கிற வெற்றி கனி கிட்டவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தரம் ஃபெயில்வர் தான் நம்ம எடுத்துக்கணும். அல்லது இந்த வாழ்க்கை தரத்தோடு இணைந்து வாழும் தரமும் நமக்கு கிடைக்கும். வார்த்தையை கவனிக்கணும். வாழ்க்கை வேறு, வாழும் தரம். வாழ்க்கை தரங்கிறது மெட்டீரியல் கான்செப்ட், பொருள் சார்ந்த. வாழும் தரம் என்பது ஆன்மாவை சார்ந்த. ஆக நம்ம அடிப்படையில என்ன தெரிந்து கொள்ளணும்? வாழ்றோம் சொல்றோம், எது வாழ்? அது முக்கியமான கேள்வி. சார் நான் வாழ்றேன், அப்கோர்ஸ் நான் தான் வாழ்றேன். இந்த நான்கிறது ஒரு எழுச்சி. இது எதனால வருது? இந்த எழுச்சி உடல், உயிர், மனம் என்ற மூன்றுடைய தொகுப்பினால வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். நல்ல கவனிக்கணும். உடல், உயிர், மனம் என்பதனுடைய ஒரு தொகுப்பு இயக்கத்தினால நான்கிற ஒரு எண்ணம் எழுது. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா போதும், நான் எழாது. சரிங்களா? இந்த மூன்றுல மிக முக்கியமாக கருதக்கூடியது உயிர். உயிர்தான் அன்னையின் வயிற்றுல உடலை கட்டுது. உடலை கட்டி வெளியில வருது. வந்த பிறகு அங்க கரு அமைப்பு பதிவு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை அடிப்படையாக கொண்டு மனம் என்கிற எழுச்சி வரும். உடல், உயிர், மனம். உடலை கட்டிய பிறகு இந்த உடல்ல உயிர் சுழண்டு ஓடுது. உடல்ல உயிர் ஓடும் போது உணர்வு ஏற்படும். அந்த உணர்வுடைய எழுச்சி அதுவே எண்ணங்களா அல்லது மனமா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணுனா என்ன? உடல் என்பது பஞ்சபூத கூட்டு. சொல்லப்போனா அது ஜடம், வெறும் ஜடம் தான். ஓ, உடலை விட்டு உயிர் போயிடுச்சு, அப்புறம் என்னன்னு சொல்றோம்? பிணம், ஜடம். அப்படி விட்டுட்டா அழுகி போயிடும். ஆனா இப்ப அழுகுதான். உடல் நல்ல உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? உயிர் இயக்கம். இந்த உடலை விட்டு வெளியில போறதும் உயிர் தான். ஆகவே உடலை உயிர் கட்டுது. கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள, வீடு என்ற இந்த உடல் என்ற வீட்டுக்குள்ள உயிர் சுழண்டு ஓடுகிற போது அதுக்கு உணர்வு கிடைக்கும். தொட்டா தெரியுது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது. எது? உயிர். உயிரே உணர்வாக எழுச்சி பெறும். அந்த உணர்வுகளுடைய தொகுப்பும் அதனால வரக்கூடிய எண்ணங்களையும் சேர்த்து மனம்னு சொல்றோம். அப்ப உடல்னா என்ன? உயிர். இங்க எது வாழுது? உடலா, உயிரா, மனமா? அப்படிங்கிற போது நேரடியா வரும். முதல்ல எது பிறக்குது, எது இறக்குது? பிறப்பும் இறப்பும் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பிறக்கிறது உயிர் தான். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி தயார்படுது. என்னன்னு ஒரு உடலை உருவாக்குது, வெளியில வருது. அப்போ உயிர் தான் உடல் எடுத்து பிறக்குது.
உயிர்தான் உடலை விட்டு வெளியில போயிருது, மரணம். அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எது வாழ முடியும்னு சொன்னா உயிர் தான் வாழும். நல்லா கவனிங்க, உயிர் தான் வாழணும். எதை வச்சு சொல்றோம்? உடல் எடுத்து பிறப்பது உயிர், உடலை விட்டு பிரிவதும் உயிர். ஆகவே பிறப்புக்கு இறப்புக்கு இடையில வாழ வேண்டியது உயிர் தான் வாழ்ந்தாகணும். இது ஒரு லாஜிக் அப்ரோச். ஆனா இப்ப உயிர் வாழுதா மனம் வாழுதா? சொல்லுங்க. அதான் மனிதருக்கு யாருக்குமே உயிர் காதுலதான் கேட்டிருக்காங்களே தவிர உயிர்னா என்னன்னா தெரியுது. உயிரை உணர்வும் இல்லை. எது வாழுது இப்போ? மனசுதான் வாழுது. எதை அடிப்படையா கொண்டு? அது கொண்டு வந்த பதிவுக்கு ஒப்ப, கருவைப்பு பதிவுக்கு ஒப்ப, சூழ்நிலைக்கு ஒப்ப தூண்டப்பட்டு எண்ணங்கள் எழுது. அந்த எண்ணங்களை செயல்படுத்துவது, எண்ணங்கள் எழுவதும் அதை செயல்படுத்துவதும் தானே வாழ்வு. இப்போ வாழ்க்கைன்னு சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்யறோம். செய்யறதுக்கு முன்னாடி எண்ணுகிறோம். எண்ணம் என்பது எங்க நடக்கு? மனசுல. அப்ப மனதின் எண்ணங்களை செயல்படுத்தி அந்த செயலினால் வரக்கூடிய இன்ப துன்ப உணர்வை அனுபவித்து என் வாழ்க்கை நடக்குதுன்னு சொன்ன. அதை கவனிக்கணும். ஆழமான கருத்து. நீங்க வேணா யார்ட்டே கேளுங்க, எது வாழும்? பிராக்டிக்கலா எண்ணங்கள் தான். வாழ்வு என்பது செயலோடு கூடியது. செயல் எவ்வாறு நடக்குது? எண்ணங்களுக்கு ஒப்ப சொல்லும் செயலும் வரும், வாழ்வு நடக்குதுன்னு சொல்ற. ஆனா உண்மையில் வாழ வேண்டியது உயிர். உயிர் வாழ்வுன்னு தானே சொல்றோம். மன வாழ்வுன்னு யாரும் பிராக்டிக்கலா பேச்சில கூட சொல்றது இல்லை. நல்ல உயிர் வாழணும்பான்னு சொல்றோம். ஆனா வாழ்வது இப்ப எதுன்னு கேட்டீங்கன்னா மனசு, எண்ணங்கள். அப்ப இதை வாழ்வுன்னு சொல்ல முடியுமா? அதில் ஆழ்ந்து சிந்திங்க. இப்ப நாம வாழ்ற வாழ்வு வாழ்வே அல்ல, மாயா. ஏன்னா வாழ்வு உயிர் சார்ந்தது. ஆனா இங்க எதை சார்ந்து வாழுது? எண்ணங்களை சார்ந்துதான் வாழ்வு அமையுது. எண்ணங்கள் என்பதோ உயிர் உடலில் இயங்கி உணர்வை பெற்று அந்த உணர்வுனால வரக்கூடிய அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்களை தொகுப்பா உள்ள வச்சிருக்கு. அந்த தொகுப்புக்கு தான் மனசுன்னு பேர். எண்ணங்களின் தொகுப்பு மீண்டும் தூண்டப்படுது. இன்பமோ துன்பமோ அதுக்கு ஏற்ற எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களை செயல்படுத்துறோம் வாழ்வுன்னு. அப்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், மன வாழ்வு என்பது கற்பனை. இன்னும் பாருங்க, வேறொரு கோணத்துல பாருங்க. எழக்கூடிய எண்ணங்கள் இறந்த காலத்தை அடிப்படையாக கொண்டும் எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டும். எண்ணங்கள் எது எழுந்தாலும் கடந்த காலத்தில் நம்ம பெற்ற அனுபவங்களை நினைவு அலைகள்னு சொல்லணும். நினைச்சு பார்க்கணும். சரி, அப்படி ஆனா அடுத்த வருஷம் இப்படி செய்யணும்ட்டு எதிர்காலத்துக்கு போறோம். இந்த மனதின் ஓட்டம் இருக்க, எண்ணங்களின் ஓட்டம் கடந்த காலத்தை அனுபவமா கொண்டு எதிர்காலத்துல என்னது வேணும்ட்டு கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்குமே இந்த எண்ணங்கள் ஓடும். அப்படி ஓடுனா எப்படி வாழ்வுன்னு சொல்ல முடியும்? வாழ்வு என்பது முழுக்க முழுக்க நிகழ்காலத்தை சார்ந்ததாக இருக்கணும். நான் பேசுவது கொஞ்சம் ஆழமான விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நாம உண்மையிலேயே வாழல, மாயையில மாயையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த வாழ்வு வீணா போயிடும். தார்மா உடல் எடுத்தது பெரிய விஷயம். அரிது அரிது மானுடராய் பெருத்தல் அரிது. இந்த அரிய பிறப்பு வீணாயிருது. ஏன்னா எந்த மனிதனும் உண்மையில வாழல. வாழ்வு என்பது முழுக்க முழுக்க நிகழ்காலத்தை சார்ந்ததாக இருக்கணும். நிகழ்காலத்தை எது சாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்வு மட்டுமே. எண்ணங்கள் இறந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்துல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணும். அதான் எண்ணங்கள். அதுதான் வாழு.
உணர்வு மட்டுமே தற்காலத்துல நிற்கும். அப்ப நம்முடைய வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும்? உணர்வை அடிப்படையாக கொண்டு இருக்கணும், எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு அல்ல. நான் நிறுத்திக்கிறேன் ஒரு செகண்ட், நீங்க கொஞ்சம் சிந்திங்க. எண்ணங்கள் வாழுதா, உயிர் வாழுதா? கேட்டுக்கிறது மனுஷன். எண்ணங்கள் கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டுதான் எண்ணம் எழும். அந்த எண்ணம் எதிர்காலத்துல எதை சாதிக்கணும், என்ன செய்யணும்னு தீர்மானிக்குது. அப்ப எண்ணங்களின் ஓட்டம், திருப்பி சொல்றேன், இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் சார்ந்ததாக இருக்கு. இறந்த காலமும் இறந்து விட்டார், வருங்காலமும் இன்னும் வரவில்லை. அப்ப வாழ்வு என்பது இறந்த காலத்தில் இருக்க முடியுமா? வருங்காலம் இன்னும் பிறக்கவே இல்லை, அது சார்ந்ததாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப நிச்சயமா வாழ்வு என்பது நிகழ்காலம், உணர்வை சார்ந்ததாக இருக்கும். ஆகவே தான் மகிழ்ச்சி போன்ற மாமுனிகள் முதல்ல உயிரை உணர்ந்து போகும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். ஏன்? யாருக்கு உயிர் உணர்வு, அந்த உள் உணர்வு கிடைக்குதோ அவர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். இன்றைக்கு நீங்க சிந்திக்கணும், நாம வாழலை, ஆனா சாக போறோம், வாழாமே சாக போறோம். இன்னும் சொன்னா பிறக்கவே இல்லை. பிறந்திருப்பது உடல், உண்மையிலே உயிர், ஆனா நமக்கு தெரிஞ்சு உடல். எது வாழுது? மனம். இந்த ரெண்டுமே பை ப்ராடக்ட். ட்ரூத் எது? உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் தான். அப்ப உயிர் வாழ்வோம் தான் வாழ்வு. அப்ப இங்க அவசியம் நாம உயிரை உணர்வாக பெற. இப்போ என்ன நடக்குது? உணர்வு புலன் உணர்வா படக்க நிலையில புறமணமா இயக்கி போயிருது என்று நம்முடைய மனம் உயிரை முழுமையாக உணர்ந்தோ. உயிர்னா ஏதோ புது மத்தியில உணர்றமே, அது மட்டுமல்ல. உயிர் என்பது உடல் முழுக்க மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுக்க விரிஞ்சிருக்கு. ஆதீனம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. அப்ப எங்கெல்லாம் அணுக்கள் இருக்கோ அங்கெல்லாம் உயிர் இருக்கு. அணுக்கள் எங்க இல்லை? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகள் சுதந்திர அணுக்களாகவும் இருக்கு, அணுக்களின் திணிவு பெற்ற பஞ்சபூதங்களாகவும் இருக்கு, அண்ட சராசரங்களாகவும் இருக்கு, பல கோடி ஜீவனங்களாகவும் இருக்கு. அப்ப உண்மையில் உயிர் உணர்வு என்பது பிரபஞ்ச உணர்வு. முதல்ல உடல் அளவுக்கு வச்சுக்கோ. சிற்றியக்க களம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை எல்லையாக கொண்டு சொல்லிட்டு ஓடக்கூடிய உயிரையாவது உடல் முழுக்க உணரணும். அது பேர் பிரணவ சரீரம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கோர்த்து சொல்றேன். இந்த உடலுக்குள்ள இருக்கிற சிற்றியக்க களம், உயிர் சக்தி சுழற்சியினால வந்திருக்கிற பிரணவ சரீரத்தையாவது நம்ம உணரணும். ஏன்னா வாழ்வது அந்த பிரணவம் தான் வாழுது. மறுவுடல் எப்படி வாழ முடியுது? ஜடம். ஆக இது எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் இன்னும் ஆழமா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரே நாள் தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் நீங்க ஒரு முயன்று மகிழ்ச்சி என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு ஒரு புதிய மாணவனா அவங்களை நினைச்சு இன்னைக்குதான் மனவளக்கலை கத்துக்க போறேங்கிற எண்ணத்தோட எகைன் A to Z படிக்கணும். அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த வகையில மகிழ்ச்சி நம்ம தரக்கூடிய தத்துவங்கள் இரண்டு. ஒன்று மனோ தத்துவம், மற்றொன்று ஆன்மாவை பற்றிய தத்துவம். ஏன்னா வாழ்வு என்பது, இப்ப இருக்கிற வாழ்வு என்பது மனதை சார்ந்து இருக்கிறதுனால மனம்னா என்னங்கிற உண்மை நமக்கு தெரியணும். மனோ தத்துவம்னா மனதின் உண்மை நிலை என்ன, அது தெரிஞ்சாதான், மனோ தத்துவம் தெரிஞ்சாதான் அதை வாழ்வுக்கு சம்பந்தப்படுத்த முடியும்.
அப்ப அந்த வாழ்வியல் தத்துவம்னு வேற சொல்லிக்கிறோம். பிலாசபி ஆஃப் லைஃப். மனோ தத்துவமும் வாழ்வியல் தத்துவமும் ஒன்றுதான். எது வாழ இப்ப வாழ்வது மனம். அப்ப மனம்னா என்ன? மனம் எதை அடிப்படையாக கொண்டு எழுது, அது எப்படி ஆக்ட் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது, எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி அப்ரோச் பண்ணுது. ஏன்னா இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் வாழ்வு நடக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம சரி கட்டணும். பிறகு உண்மையில் வாழ்வது எது? உயிர், ஆன்மா. அப்ப ஆன்மாவை பற்றிய தத்துவம் வேணும். அப்படி வரும்போது பிலாசபி ஆஃப் நேச்சர், இயற்கை தத்துவம் வந்துச்சு. மனுஷி இதெல்லாம் அந்த காலத்திலேயே சின்ன வயசுலேயே சிந்தித்து அந்த கதைக்கு ஒரு வடிவம். வாழ்வியல் தத்துவம், இயல்பியல் தத்துவம். அதாவது வாழ்க்கை தத்துவம் ஒன்றும், இயற்கை தத்துவம். இந்த இரண்டு தத்துவத்தை நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாம பக்குவப்படுத்தணும். ஆனா நீங்க சொல்லலாம், சார் நீங்க நிறைய சொல்றீங்க, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, அது என்னால விடவும் முடியாது, நான் அது எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி அல்ல, கடமையை அழகா செய்யலாம், இதையே கத்துக்கணும். என்ன வேணும்? விருப்பமும், அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய முழு ஈடுபாடு, வைராக்கியமும் இருந்தா போதும். நான் அனுபவிச்சு சொல்றேன். ஆகவே இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு படுத்துக்குமே ஒய்ஃபோட நான் பேசிட்டு நான் ஏதோ ஜனரஞ்சமா கூட சில விஷயங்களை பேசுறேன். சப்ஜெக்டா பிற்பாடு பார்த்துட்டோம். பேசும்போது சொன்னேன், இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா எல்லாருக்கும் இன்ஸ்டன்டா, எல்லாரும் இன்ஸ்டன்டா. நான் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட, டீ கூட இன்ஸ்டன்ட் டீ, காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி சொல்றோம். இன்ஸ்டன்ட் காஃபிலாம் கடையில் விற்கிறான். எல்லாம் ரெடிமேட், ஷர்ட் ரெடிமேட். யாருமே பொறுமையா எதுவும் செய்து பெறதுக்கு விரும்புது. அப்படியே கையில பழத்தை உரிச்சு கொடுக்கணும், சாப்பிடுவாங்க. இன்ஸ்டன்டா. இப்போ ஆன்மீகமும் இன்ஸ்டன்டா வேணும். இன்னும் சொன்னா கேப்சூல் ஃபார்ம்ல வேணும். அப்ப அதை பற்றி நான் கொஞ்சம் சிந்திச்சு, கொஞ்சம் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். மனைவிட்ட சொன்னேன், பிரம்ம ஞானம்னு சொல்லலை, அத்வைத வேதாந்தம் பின்னாடி எழுதிட்டு பாருங்க, அதையும் சொல்லலை, மரத்தடி ஞானம் தலைப்பு. இந்த ஞானம் மரத்தடி ஞானம், இன்ஸ்டன்ட் விஸ்டம் ஆங்கிலத்துல. உடைய மனைவி கேட்டாங்க, மரத்தடி ஞானம்னு தமிழ் சொல்றீங்க, அடுத்து இன்ஸ்டன்ட் விஸ்டம் சொல்றீங்களே, மரத்தடிக்கு இன்ஸ்டன்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இல்லை. ஒரு சின்ன விளக்கம். புத்தன் மரத்துக்களை ஞானம் அடையணும் இல்லையா, போதி மரத்துக்கள். ஆனா அதுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 6 ஆண்டு காலம் அறிவிலை தெளிவு பெறுவதற்கு புத்தன் சந்திக்காத ரிஷிகள் இல்லை. பல ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் சந்திக்கிறான். அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறாங்க. ஞானம் அடைவதற்கு நீ தலைகளை நிற்கணும், ஒத்த காலில் நிற்கணும், அந்த யோகா பண்ணணும், இந்த யோகா பண்ணணும், விரதம் இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, என்னெல்லாமோ சொல்றான். இவரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண கடைசியில ஒரு அரசன் எலும்பும் தோலுமாயிட்டான் 6 வருஷத்துக்கு. ஆனா அவனுக்கு ஞானமும் கிடைக்கல, திருப்தியும் ஆகும். சரி, ஒரு நாள் முடிவெடுக்கிறது, இனி யார்ட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன், ஞானத்தை தேடவும் மாட்டேன், போதும் சாமி அப்படின்னு 2 டைம் அந்த மரத்துக்களுக்கு உட்கார். இரவு நேரம் மனசுக்குள்ள முடிவெடுத்துட்டான், இனி நான் கேட்பதே தேடுவது லீவிட்டு விட்டுட்டு கண்ணை மூடுறான், தூங்குறது. அவ்வளவு டயர்டா இருக்கு, தூங்குறது. ஆனா அப்படியே ஓய்வு எடுக்க, அந்த ஓய்விலையும் ஒரு தாகம் உள்ள இருக்கு. ஞானத்தை தேடிதானே வந்தா, கேட்க மாட்டேன்னு சொல்லாலும் கேள்வி உள்ள நிக்குது தொக்கிக்கிட்டு. அதை சங்கல்பம் கூட சொல்லாது, அடைந்தே தீர வேண்டும் என்று வைராக்கியத்தோடு 6 ஆண்டு காலம் அனைத்து தீர்த்த சித்தார்த்த இனி நான் கேட்பதில்லை தேடுவதில்லை என்ற முடிவில் அமர்ந்தாலும் கூட அந்த உள்ளுக்கு அதை தேடு, அந்த நெருப்பு, அந்த தாகம் உளுந்து விட்டு எரி. ஆகவே அவனால் தூங்க முடியல. கண்ண மூடி இருக்கிறான்,
எண்ணங்கள் இல்லை, எல்லாத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டான். ஆனா உள் உணர்வு அந்த அது விழித்து கொண்டு, அதுதான் என்ன சொல்லுவாங்க, புத்தம். சித்தார்த்தன் புத்தம் என்று சொன்னால் தெளிந்த நல்ல புத்தி, தெளிந்த புத்தம். புத்தா ஹுட்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல, அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இன்ஸ்டன்டா கிடைக்கும். எல்லாத்தையும் நிறுத்திட்டானே, இப்ப அவனுக்கு கொண்டு யாரோ கையில கொடுக்குறாங்க, இதாப்பா ஞானம், இன்ஸ்டன்ட். அது பேர்தான் இன்ஸ்டன்ட் விஸ்டம். எதுக்குல மரத்தடி கீழே பெற்ற ஞானம் அப்படின்னு மனைவிட்ட விளக்கம் கொடுத்தேன். அப்படிங்க ரொம்ப பிரபாவமா இருக்கேன்னா, சரி இந்த கேப்சூல் நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? எனக்கு எல்லாருக்கும் கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கும். முன்னாடி எல்லாம் கஷாயம் கொடுப்பாங்க. ஈவன் அலோபதி ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த ஒரு பாட்டில்ல அது இது கலந்து 1 ounce குடி 2 ounce குடின்னு சொல்லுவாங்க. அது கசக்கும். ஆனால் இப்ப கசக்கு கூடாதுக்காக சுகர் கோட்டட் கேப்சூல் அப்பதான் சாப்பிடும், நோய் போயிடும். அது மாதிரி ஒரு கேப்சூல் ஃபார்ம் எழுதி வச்சுட்டேன். உடனே ஒரு சின்ன நோட்ஸ் போட்டு, இனி அடுத்தால எங்கேயாவது 3 நாள் சந்திச்சா அதனுடைய பெயர் மரத்தடி ஞானம், இன்ஸ்டன்ட் விஸ்டம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சார் எப்படி சார், ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பண்ணிட்டு 1-2 விஷயங்கள் சொன்னேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பாடங்கள் ஆங்காங்கே விட்டு சொன்னதை ஷார்ட் ஃபார்ம், ஷார்ட்டா. அதாவது மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறதோ ஷார்ட் ஃபார்ம், தாந்திரிக் மெத்தட் தான் சொல்றோம். ஆனாலும் அங்க தற்சோதனைன்னு ஒரு 5-6 தலைப்பு வச்சிருக்காங்க. அப்புறம் காந்த தத்துவம் அது இதுன்னு பிரம்மஞான இயற்கை தத்துவம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு ஒவ்வொரு அத்தாய்வு முடிச்சு ஆசிரியர் பயிற்சியெல்லாம் முடிக்க ஓராண்டு ஆகுது. அப்ப அதை இன்ஸ்டன்ட்னு சொல்ல முடியல. இப்படித்தான் 3 நாள்ல ஞானம் வரணும். ஞானத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தின் பாதையை காட்டவும். கேப்சூல்னா ஞானத்தின் பாதை. அப்படிங்கிற போது முதல்ல ஞானம்னா என்ன ஒரு கேள்வி. நேரடியா சொல்ல போனா தெளிந்த நல் அறிவு. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஆனா தெளிவா இருக்கு, குழப்பத்துல இருக்கு, அச்சத்துல இருக்கு, கவலையில இருக்கு இல்லையா? அறிவு தெளிவாக இல்லை. அப்ப அறிவில தெளிவை ஞானம். சரி, அறிவுல தெளிவு. ஒரே விஷயத்தான் நான் மட்டும் சொன்னேன், மனைவிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ வாழ்க்கையில அன்றாட நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். அந்த சந்திப்புல இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு இல்லையா? திங்ஸ் ஆர் டிவைனிட்டிஸ், வேறு வேறா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு சில விஷயங்களை, சில நிகழ்வுகளை சந்திக்கிறோம், சில காரியங்களை செய்யறோம், எல்லாம் நடக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப என்ன நிகழுதோ அல்லது நீ எதை சந்திக்கிறாயோ, இன்பமோ துன்பமோ, இது நிகழ்காலத்தில் நிகழக்கூடியதானே மனிதர்கள். ஆமா நிகழுது. இல்ல, இது இறந்த காலத்தினுடைய ஒரு மாயா பிம்பம்னு புரியல. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு காரியத்தை சந்திக்கிறீங்க இன்னைக்கு, ஆனா இந்த காரியம் நிகழ்வதற்கு பல காரணங்கள் நிகழ்ந்து முடிந்து விட்டன. திருப்பி நல்ல கவனி. நிகழ்காலம் என்பது இறந்த காலத்தின் ஒரு தொகுப்பு வெளிப்பாடு. ஒரு மரத்தை பாக்குறீங்க, இப்பதான் பாக்குறீங்க, மரம் அழகா இருக்கு. ஆனா இந்த மரம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கு, இறந்த கால சரித்திரம். அது விதையா இருந்தது, சின்ன செடியா வந்தது, இவ்வளவு எத்தனையோ வருஷம் கொண்டு வளர்ந்து நிக்குது. நீ இப்பதான் பாக்க. அது ஒரு விளைவு, விளைச்சல், ஒரு எஃபெக்ட். வித்தவுட் காஸ் நோ எஃபெக்ட். ஆனா நீ சந்திக்கிறது எஃபெக்ட், விளைவு. ஏதோ ஒண்ணு, இப்பவோ துப்பமோ. ஆனா இந்த காரியம், நீ இன்னைக்கு சந்திக்கிற காரியம்
அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அது இந்த பிறவியில கூட இல்லை, முற்பிறவியில உங்க அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டியில கூட இருந்து வந்திருக்கலாம். ஆகவே நிகழக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம்? அதை எதிர்த்து போராடும். துன்பம் வந்தா போக்கம் ஆயிடும், இன்பம் வந்தா பெருக்கம் ஆயிடும். நல்லா கவனிக்கணும். ஒரு இன்ப நிகழ்வு கண்டா இதை இன்னும் பெருக்கலாம். அதை அனுபவிக்கிறது கூட செய்யல, பெருக்கணும். துன்பம் வந்தா அந்த துன்பத்தை அனுபவிக்க கூட இல்லை, போக்கணும். இதுக்கு பேரு முரண்பாடு. நம்ம மனம் என்ன செய்யுது? முரண்பாடு அடையும். ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், தெளிந்த அறிவு என்னன்னா, இப்ப நாம சந்திக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து முடிந்த காரணத்தின் ஒரு விளைவு அல்லது ஒரு முடிவு. முடிவுன்னு கூட எடுத்துக்கலாம். எப்ப அது முடிவோ, முடிவை ஏற்றுக்கொள்ளணுமா எதிர்த்து போராடணுமா? எதிர்த்து போராடும் போது முடிவு பழையபடி தொடர்கதையாகும். தொடர் விளைவுன்னு சொல்லுவாரு மனுஷன். விளைவு தொடர் விளைவா, அந்த விளைவு அதோடு நின்றுட்டா பரவாயில்ல, முடிவு நின்றுட்டா பரவாயில்ல, அது மீண்டும் தொடருது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் புரியுது. நீங்க புரியணும். அப்போ என்ன தெரிந்த நல்ல அறிவு என்றால், என்ன நிகழ்கிறதோ, நீ எதை சந்திக்கின்றாயோ அதற்கு எதிர்த்து போராடாது, முரண்பாடு அடையாது, முதல் கட்டத்துல அதை ஏற்றுக்கொள்ளணும். மிகப்பெரிய இழப்பா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளணும். எப்படி புரிந்து ஏற்றுக்கொள்றோம்? இன்றைக்கு இது நடக்கு, ஆனா என்னைக்கோ நடந்து முடிஞ்சதனுடைய முடிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். முடிவை என்ன செய்தாகணும்? ரிசல்ட் என்ன செய்தாகணும்? ஏற்றுக்கொண்டது ஆகணும். ஆனா ஏற்றுக்கொள்ளும் போது சங்கடத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, புரிந்து இந்த காரியத்தினுடைய காரணங்களை புரிந்து புரிந்து நல்ல கவனிங்க, புரிந்து சரி இப்படித்தான் இருக்கும், ஓகே நான் ஏத்துக்கிறேன். அந்த பக்குவம் தான் ஞானம். எஸ், இதான் ஞானம். சிம்பிள், தெளிந்த நல்ல. அவனுக்கு அறிவு நல்ல தெளிவாகி போச்சு, ஏத்துக்கலாம். பெரிய இழப்பு, பரவாயில்ல ஏத்துக்கலாம். அதான் ஞானம். புரியுதா பாரு. இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் நேற்று புரியுதான்னு பாரு. என் மனைவி சொன்னாங்க உடனே, அது எப்படி ஏத்துக்க முடியும்? துன்பமா இருந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? அது நீங்க சொன்ன மாதிரி புரிந்து அதை துன்பப்படாம அந்த துன்பத்தை ஏத்துக்கோன்னு சொன்னா எப்படி முடியும்? முடியாதுதான். ஆனா கொஞ்சம் என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணாம, என் மனைவி ஆர்கியூ பண்ணாத, பிரயோஜனம் இல்லை, நான் சொல்ற கருத்துல ஏதாவது உண்மை இருக்கான்னு முத புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு காரியத்திற்கும் பல காரணங்கள் இருக்கு. எப்படி காரியத்தை மாற்ற முடியும்? அது முடிவு. இந்த நல்ல புரிதலோடு உங்களுடைய இல்லற வாழ்வை, உங்களுடைய வாழ்க்கை துணையை, உங்களுடைய பெற்றோர்களை, குழந்தைகளை, உறவினர்களை, நண்பர்களை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை, உங்களுடைய இல்லற வாழ்வையும், நீங்க சார்ந்திருக்கிற சமுதாயத்தையும், ஏன் சார்ந்திருக்கிற இயற்கையை நீங்க அந்த ரீதியிலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். புரிந்து பலம் பெஞ்சா ஏத்துக்கிட்டு தான் உடம்பு பிடிச்சுக்கலாம். அதான் அறிவு. அடுத்தது என்னன்னா, புரிந்து ஏற்றுக்கொள்றோம் பாருங்க. இந்த ஏற்றுக்கொள்கிற போதே மனசுக்குள்ள ஒரு நிதானம் உருவாகும். உணர்ச்சி வயப்படுவதற்கு பதில் நிதானம் உருவாகும். நிதானத்துலதான் நமக்கு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படும். முதல்ல என்ன வேணும்? நிதானம், பொறுமை. சரி, பிரச்சனை தலைக்கு மேல நிக்குது, ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்க சார், எப்படி இருக்கட்டும், பிரச்சனை அதான் சொன்ன மாதிரி காரியம் இது, அதை ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தி ப்ராப்ளம். இந்த அக்செப்டன்ஸ் வரும்போதே உள்ளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சைலண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஏத்துக்கிட்டீங்கல்ல, அந்த நிதானம், அந்த அமைதி வரும். அப்புறம் பாருங்க, சிந்திக்கிற வல்லமை வரும். என்ன சிந்திக்கணும்? ஓகே, நான் ஏத்துக்கிட்டேன், இருந்தாலும் இதை ஏதாவது செய்ய முடியும். இப்ப நமக்குள்ளே இதுல ஏதாவது செய்ய முடியும்.
இல்ல அப்படியே ஏத்துக்கிட்டு விட்டுலாம். இப்போ சிந்திக்கிற வல்லமை வருது, ஏன்னா மனசு அமைதியாயிடுச்சு, நிதானத்துக்கு வந்துருச்சு, சிந்திக்குது. சிந்திக்கும் போது சில டைம்ல இந்த பிரச்சனைய எளிதா தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கும். ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. அது நோயா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பகையா இருக்கலாம், நிறைய இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு சங்கடப்பட்டுட்டு நீங்க இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பாரத்தை இம்மிடியட்டா இறக்கி வைக்கணும். அதுக்கு ஒரு கேப்சூல் வேணும். தலைவலிக்கு கேப்சூல் கொடுத்த மாதிரி நீங்க புரிந்து கொள்ளுங்க. எது நிகழுதோ அந்த காரியத்திற்கு காரணங்கள் இருக்கின்றன. காரணத்தை மாற்ற முடியாது, ஏன்னா அது இறந்த காலத்தில் நிகழ்ந்தது. நிகழ்காலத்தில் காரியம் நிகழ்கிறது, அதுக்கு ஒரு காரணம் நடந்து முடிந்து விட்டது. ஆகவே நம்ம ஒன்னும் பெருசா செய்யறதுக்கு இல்லை, ஜஸ்ட் அக்செப்ட் இட். புரிது? இதான் மெயின் கேப்சூல். முதல்ல புரிதல். எதை புரியணும்? அதுல இருக்கிற உண்மை, ரீசன்ஸ், அது உண்மை என்பதனால ஏற்றுக்கொள்ளும். அடுத்தபடி ஒரு தானா ஒரு உதாரணமா நான் அடிக்கடி சொல்றது, நெருப்பு சுடும், யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு வேண்டாம் வச்சுக்கிட்டோமா? வச்சுக்கல, ஏன்னா நெருப்பு இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆனா என்ன புரிந்து கொண்டோம்? நெருப்பை எவ்வாறு அணுகுவது, கையாள்வது, இந்த அப்ரோச் அண்ட் ஹேண்டில் மெத்தட்னு சொல்றோம். நான் அடிக்கடி சொன்னதுதான் இப்ப சொல்றேன். இதை நீங்க முதல் டெவலப் பண்ணு. பிரச்சனை எது வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சங்கடம், எந்த பிரச்சனை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்குள்ள அந்த மைண்டுக்குள்ள ஒரு ரெடினஸ் வரும். ஹவு டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். நீங்க ரெடி ஆயிட்டீங்க, எந்த ப்ராப்ளம் தான் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ். ஐ நோ த டெக்னிக்ஸ் ஹவு டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். என்ன டெக்னிக்? ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில். இப்ப நெருப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். அடுப்புல பால் வச்சிருக்கோம், பால் அடுப்புல வைக்கும் போதே அதை இறக்கி வச்சு துணியும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரிதான் ஜாக்கிரத அவஸ்தை. விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? அடுப்புல பால் வச்சிருக்கோம், இனி கொஞ்ச நேரத்துல கொதிக்கும், இறக்கி வைக்கணும், முன்கூட்டியே துணி எடுத்து வச்சுட்டோமா? விழிப்புணர்வு வேலை செய்யுதா? எப்போ? காரியங்களின் காரணத்தை அறிந்ததுனால் உங்களுக்குள்ள அடக்கமாக இருந்த உள் உணர்வு விழிப்படையுது. அவேக்கன்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இத மட்டும் இப்ப டெய்லி என் மனைவி சொன்னேன், உனக்கு நெருப்பு சுடுன்னு தெரியும், அவங்க கையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு இருக்கும். 2 மாசத்துக்கு ஒருக்கே சூடு வச்சுக்குவாங்க. ஏன்? அவேர்னஸ் போயிடுச்சு. இனி முன்கூட்டியே நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு என்னன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நான் யார்கிட்ட பேச போறேன், என்ன பேச போறேன், எதுக்காக பேச போறேன், எப்படி பேசணும், ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கணும். இதான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை தான் நான் கேப்சூல் இன்ஸ்டன்ட். நீங்க விழிப்புணர்வு இல்லாம மயக்கத்துல உணர்ச்சிப்பட்டு எதையாவது பேசுவது, எதையாவது செய்வதுன்னா என்னைக்குமே காரியங்கள் நிக்க போறது. தொடர் விளைவு. மேலும் மேலுமே இது மாதிரி நீங்க ஏற்றுக்க முடியாத, கஷ்டப்படக்கூடிய, துன்பம் தரக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை முடிவுக்கு கொண்டு வரணுமானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல புரிந்து ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் நிதானம் வரும். அந்த நிதானத்தை கொண்டு இனி இதமே மாதிரி வராம இருப்பதற்கு, இல்ல அதை மீறி வந்தால் அது எவ்வாறு கையாள்வது, அப்ப இதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்? இதுதான் முதல் செய்யணும். இதுதான் உளவியல் தத்துவம். இதுதான் முதல்ல நம்ம செய்து பழகணும் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்தது நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை எடுத்தாலும் இது இப்படித்தான். நெருப்பு எப்படித்தான் சுடும், பாம்பு எப்படித்தான் சீரும், என் மனைவி எப்படித்தான் நான் புரிஞ்சு வச்சுக்கணும், என் மனைவி இப்படித்தான், அல்லது என் கணவன் இப்படித்தான்,
என் குழந்தையில மூத்த பையன் அப்படி, இந்த பையன் இப்படி. சோ அந்த அது பேர் என்ன, அது அப்படிதான். அதனால லீவ் இட். நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை நீ சொல்றேன் தொகுத்து. இதான் மருந்தடி ஞானம். இதை நீங்க கரெக்டா அந்த ஞானத்தை அடிப்படையா கொண்டு செஞ்சுட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு உள்ள ஒரு நல்ல அவேக்கண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றதுனால எப்பவுமே அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கும். இதை நம்ம வேற எப்படி சொல்லணும், சமாதானம்னு சொல்லணும். ஏத்துக்கிற போது சமாதானம் வந்துடுதா இல்லையா? ஏற்றுக்காம முரண்பாடு செய்யறது போதுன்னா சமாதானத்தை இழக்கிறோம், இம்பேலன்ஸ்ட் மைண்ட் ஆகுது. ஆகவே அன்பர்களே, ஏதோ நேரப்போக்குன்னு இல்லாம இன்னையில இருந்து அன்னன்னைக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீ பகல் பொழுதுல எந்த இடத்துல சமநிலையை இழந்தோம், எந்த இடத்துல சங்கடப்பட்டோம் அழுதோம், எந்த இடத்துல பிறரை சங்கடப்படுத்தணும் கோபப்படுத்தணும், இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்து சிந்திச்சீங்கன்னா உங்களுக்குள்ள புரிதல் நிகழாது. நோக்கம் என்ன, ஒன்னே ஒண்ணு, அமைதியும் மகிழ்ச்சியும். அதான் வாழும் தரம். வாழ்க்கை தரம் என்பது ஏசி பெட்ரூம், ஒரு ஆப்பிள் கம்பெனியினுடைய செல்போன், விலை கூட கார். வாழ்க்கை தரம். வாழும் தரம் என்ன, எது இருக்கோ இல்லையோ மன அமைதியா இருக்கு. அமைதியான மகிழ்ச்சியாவும் இருக்கு, எனக்கு ஒரு குறை இல்லை. அதான் வாழும் தரம். இந்த இடத்துக்கு நீங்க முதல்ல வரணும். இந்த தரத்தை கொண்டு வந்த பிறகுதான், இந்த தரத்தை கொண்டு வந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாதான் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா மனம் வாழ்ந்தால் உணர்ச்சி வயப்பட்ட வாழ், முரண்பட்ட வாழ், ஏற்றுக்கொள்ளாம எதிர்க்கிற வாழ்வுதான் மனதை அடிப்படையாக கொண்டு வாழ்வு, எமோஷன் சொல்லு. ஆனா இந்த உள்ளுணர்வு வந்த பிறகு ஆன்மா வாழாது. ஒருத்தர் ஏதோ சொல்லி ஒன்று சொல்றாங்கன்னா இப்ப நாம என்ன சொல்லுவோம் பாருங்க, இப்படிதான் பேசிக்கிறாங்க சொந்தத்துல, மருமகள் அப்படி பேசுறா, இல்ல மாமியார் இப்படி பேசுறாங்க, சம்பந்தியார் வந்தாங்க வந்துட்டு போலாம் இல்ல, இப்படி நடந்துக்கிட்டாங்க, எவ்வளவு விஷயங்கள். ஆனா கொஞ்சம் இருந்து உணர்வுபூர்வமா சிந்திச்சு பாருங்க, அந்த வயதுல அது அப்படிதான் இருக்க முடியும். இந்த காலம் என்ன, விஞ்ஞான யுகம். ஆணும் பொண்ணும் படிக்குது, எல்லாரும் வேலைக்கு போறாங்க. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை, சரி இல்லை சில டைம்ல 2 குழந்தை. பண்டை காலத்துல 7, 10. பெண்களுக்கு படிப்பு சரியா இல்லை, ஆண்களும் சரியா படிக்கல. இப்ப காலம் வேறு. இன்னைக்கு உள்ள காலத்திற்கு மனித மனம் எவ்வாறு ஃபங்க்ஷன் ஆகும், அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டப் என்ன, இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டப் என்ன, அவன் இதுக்கு ஏற்றவாறு உணர்வை மதித்து, அது சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, மருமகன் சின்ன பொண்ணு அல்லது குழந்தை இப்பதான் பிறந்தது, 4 வயசு 3 வயசு குழந்தை, இது இப்படித்தான். நான் அடிக்கடி சொல்றேன், குழந்தை 3 வயசு குழந்தை அப்படித்தான், 90 வயசு கிழம் அப்படித்தான். இந்த ஒரு புரிதலை நம்ம கொண்டு வந்துட்டு வாழும் போது அதுக்கு பேர் தான் வாழும் தரம். ஏன்னா உணர்வை மதிக்கிறோம். 3 வயது குழந்தையினுடைய உணர்வை மதிக்கிறோம், 95 வயசு கிழத்தின் உணர்வை மதிக்கிறோம். உணர்வை மதிக்கிற போது, ஏன்னா நம்ம உணர்வை உணர்ந்ததுனால. எப்போ பிறருடைய உணர்வை நம்ம மதிக்க முடியும், நமது உணர்வை புரியணும். எப்போ உள்ளுணர்வை புரிய முடியும், உணர்ச்சி வசப்படாம அமைதி நிலைக்கு வந்தாதான் முடியும். நெருப்பு சுடும் என்று புரிந்து கொண்டதுனால உணர்ச்சி வசப்படாம அந்த நெருப்பை கையாள்வது. உணர்ச்சி வசப்படாம கையாளும் தரத்தை பெருக்கிக் கொண்டால் உணர்வு பூர்வமா வேலை செய்யறோம்னு அர்த்தம். சாப்பிடும் போது சில டைம்ல பாத்தீங்கன்னா கூட 2 பூரிய சாப்பிடும். ஏன் உணர்வு பூர்வமா சாப்பிடல, அங்க உணர்ச்சி பூர்வமா சாப்பிட்டாங்க. சிலவங்க பேசும்போது சீக்கிரம் சண்டை வந்துடும். ஏன் உணர்வு பூர்வமா பேசல, உணர்ச்சி பூர்வமா பேசணும். உணர்வு பூர்வமா இருந்தால் பேச்சு குறையும், பேச்சில
ஒரு இனிமை இருக்கும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும், எல்லாம் வரும். அப்ப இந்த மாதிரி பழகும் போது நம்முடைய அக உணர்வு விழித்துக் கொள்ளும். விழித்து கொண்ட பிறகு நீங்க எல்லாரோட உணர்வையும் மதிப்பீங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிடுவீங்க. ஓகே, அதனால என்னமா போயிட்டு வா, சரிப்பா நீ போயிட்டு வா. இப்ப பாருங்க, வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்றோம். எப்போ வாழ்க்கையை அதன் ரீதியில ஏற்றுக்கொள்ற பக்கம் வருதோ அங்கதான் உயிர் வாழ ஆரம்பிக்குதுன்னு கண்டு. இப்ப நான் எடுத்துக்கொண்ட முயற்சி எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற வாழ்வில் இருந்து உணர்வை அடிப்படையாக, உணர்ச்சி அல்ல, உணர்வை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற வாழ்வை நாம உருவாக்கும். இதான் ஞானம். இதுக்கு மேல ஞானத்தை பற்றி வேற ஒன்றும் சொல்லணும். சார், தன்னை உணர்ந்தால் ஞானம், இறைவனை உணர்ந்தால் ஞானம், அது அப்புறம். முதல் வாழ்க்கையே உணரமா வேண்டாம். இதை மட்டும் செஞ்சாலே போதும். ஒரு 6 மாசம் தொடர்ந்து செய்வோம். இதுக்கு அகத்தாயெல்லாம் பெருசா வேண்டியதில்லை, காந்த தத்துவம் பெருசா ஒண்ணும் வேண்டியதில்லை. ஒன்னே ஒண்ணுதான், நிகழ்கிற விஷயங்கள் அனைத்தும் நிகழ்ந்து முடிந்து விட்ட காரணங்களின் தொகுப்பு காரியம். ஆகவே இதை மாற்ற இயலாது. இதை எதிர்த்து போராடவோ முரண்பாடு செய்யவோ கூடாது. மாறாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அமைதியா இருப்போம். இந்த அமைதிக்கு மனசு வந்துருச்சுன்னா சிந்திக்கிற ஆற்றல் ஓங்கும். அப்புறம் மீண்டும் அதை நினைக்கணும், எதை ஏற்றுக்கொண்டோம், இங்க ஏதாவது செய்யலாம், வேணுமா. நிதானத்துல வரும்போது உள் உணர்வு இருக்க அறிவு அது வேலை செய்ய ஆரம்பிச்சு, அப்புறம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு இப்படி தொடர்ந்து செய்து ஒரு கட்டத்துல இதுவே பழக்கமா வந்த பிறகு நீங்க அப்படி கண்ணம் ஆக்கினையும் பார்க்க வேண்டாம், துரியமும் பார்க்க வேண்டாம், கண்ணம். ஏன்னா ஏற்கனவே சமநிலை அடைஞ்சிருச்சா மனசு, சமநிலை இக்கிலிபிரி, கண்ணம் மூடு. வாழ்க வையகம் வாழ்படும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இயக்கம் அப்படியே குறைஞ்சு நிக்க ஆரம்பிச்சு. நீ எந்த முயற்சியும் எடுக்கலாம். ஏன்னா சமநிலையில வந்தாலே மனம் நிக்கவும் செய்யும். சமநிலை தான் நிற்றல். அந்த நிற்றலில் அப்படியே கண்ணமூடி நிக்கிற போகுது. நான் அடிக்கடி சொல்றேன், இந்த நிற்றல் மனம் நிற்குமானால் சிவம், மனம் நிற்குமானால் நிற்குது சிவம். மனம் நின்றதும் அந்த க்ஷணத்திலேயே அது பூரண வஸ்துவா மாறுது. இதுதான் பிரவாகம் என்று சொல்ல, உணர்வின் பிரவாகம். எங்கும் வியாபிக்குது பிரவாகம், முழுமை அடைஞ்சது. இவன் தியான முயற்சி கூட எடுக்கல. தியான முயற்சினா கான்சென்ட்ரேஷன் எடுக்கல, எந்த முயற்சியும் எடுக்கல. ஜஸ்ட் கண்ணை மூடுறான், பார்மாட்டிக்கு அப்பா அம்மா வணங்குறான், மகிழ்ச்சியை வணங்குறான், அப்படியே சும்மா அங்க அப்படியே அந்த பிரபா முழுமை உணர்வு கிடைச்சு. அல்லாம திருப்பி சொல்றேன், இங்க பிடிச்சி அமுத்தி, இங்க பிடிச்சி அமுத்தி, அது இது காலம் போயிடும், வீணாயிடும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, இனி எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும், காரியம் எதுவா இருந்தாலும் முதல்ல நான் ஏற்றுக்கொள்ளும். கஷ்டப்பட்டல, இதுல ஏதோ விஷயம் இருக்கு, அவங்க இப்படி பேசிட்டு போறாங்கன்னா ஏதோ இருக்கு, சரி இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம ஏற்று பேச வேண்டாம், ஏதோ இருக்கு. முடிஞ்சா ஏதோ இருக்கிறத கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கலாம் விட்டுருக்கு. ஒண்ணு இல்லாம ஏதோ பேச மாட்டாங்க, அவங்க ஏதோ மனசு புண்பட்டுடுச்சு பேசுறாங்க. சண்டை வருது காரணமே பேச்சு தானே, எதிர்த்து பேசுறது தானே, நீவிட்டு. சோ இந்த இதை வேணா ஒரு சர்ச்சை வேணா. இனி மர்த்தடி ஞானத்துல தொடர வேண்டியதுன்னு சொன்னா, புத்தன் இனி தேடுவதில்லை, கேட்பதில்லைன்னு ஒரு முடிவெடுத்துட ஞானம் அடைகிறான் பாருங்க. அது போல கேப்சூல் ஃபார்ம் நமக்கு வேண்டியதை தேடலாம்.
அடிப்படை தேவை. நமக்கு வேண்டாததெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். உயிர் வாழ்வதற்கு, அதுவும் அமைதியா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு தேவையில்லாத தேவை என்று கருதி கொண்டு தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை. என்ன புரிந்து கொள்ளணும்? நான் உயிர் வாழ்வதற்கு, அமைதியா மகிழ்ச்சியா உயிர் வாழ்வது, இதெல்லாம் தேவையில்லை என்று புரிந்து கொள்ள. எல்லாமே புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். அது எப்படி நீங்க அது தேவையில்லைன்னு சொல்லுவீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க, அது எதுக்கு தேவை சொல்லுங்க. ஏன்ட்டு அது தேவையில்லைன்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, தேவையில்லை நான் புரிஞ்சுக்கிட்டு அதனால சொல்றேன். இல்ல தேவைன்னு நீங்க சொல்றாங்க சொல்லுங்க, எதுக்கு தேவை? எது பணமே தேவையில்லைன்னு சொல்லுங்க. அடிப்படை தேவைகளையும் அடிப்படை வசதிகளையும் தக்க வைப்பதற்கு பணம் வேணும். எவ்வளவு வேணும்? அவ்வளவுதான் மனுஷன் போராடி சம்பாதிக்கிறானா? சொல்லுது. அப்ப இதை சிந்திக்கல, தன்னுடைய தேவையை தீர்மானிக்கிற சிந்தனை தெளிவா வரணும். அதுக்கு பிறகு வருதா வரட்டும், அது நல்ல வழியில வச்சு செலவு பண்ணணும். இப்படி நீங்க சிந்திச்சாதான். சரி, கண்ணை மூடி நீங்க முடிவு எடுக்கிறீங்க, கண்ணை மூடி முடிவு எடுக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு அதை பண்ணிட்டு இருக்கேன். ஞானிகள் அப்படி சொல்றாங்க. சரி, இதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போமே, மரத்தை சாப்பிட்டு பார்ப்போம், நோய் போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் முயன்று பாருங்க. எப்படி? சோ முடிவு நம்ம என்ன எடுக்கிறோம்? எதிர்த்து இனி நான் போராடுவதில்லை, முரண்படுவதில்லை. வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டாவது, வெளியில போறது ரெண்டாவது. வீட்டுக்குள்ள உங்க இல்லற வாழ்வுல, கணவன் மனைவி வாழ்வுல, குழந்தைகள் வாழ்வுல நான் அவங்க யாரையும் எனக்கு எதிர்த்து போராட மாட்டேன், அவங்க கருத்துக்கு நான் முரண்பட மாட்டேன். இந்த ரெண்டு தாங்க கேப்சூல் ஆக்சுவல். இதை நீங்க சாப்பிடணும்னு என்ன அர்த்தம்? இதை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். swallow பண்ணும். இதை பண்ணாம தியானம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல பண்ணவும் முடியாது. இதெல்லாம் பண்ணாம காலை மாலை இருவேளும் ஒரு நாளைக்கு பஞ்சத்திலே ஒரு நாளைக்கு திருவேதம் கண்ணு மூடி உட்காரலாம், ஒன்னும் ஆகும். எஸ், ஆகவே தியானம் நடத்துறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கும் சில டைம். ஒரு சூழலை உருவாக்கணும், புறச்சூழல் அகச்சூழல். சூழலை நல்ல இனிய சூழலை உருவாக்கினாத்தான் அதனுடைய மையத்துல இருந்து உட்கார முடியும். அந்த மையம்தான் தியானம், அந்த மையம்தான் ஞானம், அந்த மையம்தான் எல்லாம். தட் இஸ் சென்டர் கோர், ஆக்சிஸ் ஆஃப் த வீல்.